ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏகே அஜித்குமார் சாரோட மரண ஃபயர் வெயிட்டிங்கில் இருக்கும் விடாமுயற்சி படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் வந்து இறங்கிடுச்சு நண்பாஸ், இறங்கிடுச்சு. ஸோ போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு மாசான தரமான ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன ஏகே சார் ஃபேன்ஸ், தொடர்ந்து போன வாரத்துலேருந்து உங்களுக்காக விடாமுயற்சியிலேருந்து ஒரே ட்ரீட்டாக இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரே போஸ்டர்ஸாக இறங்கிட்டு இருக்கு. ஜூன் 30 படத்துல இருந்து ஏகே சாரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இறக்கியிருந்தாங்க. அண்ட் அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஏகே சார் வந்து ரொம்பவே ஸ்டைலிஷான கெட்டப்ல ஒரு டிராவலிங் பேக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போற மாதிரி ஸ்டில் ஒன்று விட்டுருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்டில்லை பார்க்குற நேரமே பயங்கரமா இருந்தது. அண்ட் அந்த ஸ்டில்லை பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இல்லாத போஸ்டர் மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் போஸ்டர்ல இருக்கிறது நம்ம ஏகே இல்லையா, ஸோ அவரை பார்க்குற நேரம் போஸ்டர் சும்மா கெத்தாக தான் இருந்தது. அண்ட் ஜூன் 30 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தொடர்ந்து நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் 2 இறங்கியிருந்தது பாருங்க. அண்ட் அந்த 2 போஸ்டரை பார்க்குற நேரமே பயங்கர ப்ரொஃபஷனல் போஸ்டராக இறங்கிடுச்சு. அண்ட் அதில் இந்த போஸ்டரை பார்க்குற நேரம் ஏகே சார் வந்து சீரியஸாக காரில் யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. ஃபேஸில் பயங்கர சீரியஸ்னஸ் தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த சீனை பார்க்குற நேரம் ரொம்பவே ஒரு சீரியஸான சீன் மாதிரி தெரியுது. அண்ட் மேலும் இந்த போஸ்டரை பார்க்குற நேரம் படத்தில் கார் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷனாக இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. அண்ட் இதுக்கப்புறமா தான் இருக்கு செய்தியே. இந்த போஸ்டர் இறங்கி கொஞ்ச நேரத்தில் இறங்கிச்சு பாருங்க தேர்ட் லுக் போஸ்டரு. அங்கே பாருங்க நண்பாஸ், தேர்ட் லுக் போஸ்டரை என்ன மாஸாக இருக்குன்னு. கையில் கன்னு வச்சுட்டு ஏகே சாரோட மாஸ் லுக் இருக்குது, அது வேற ரகம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன லுக்கு பாருங்க. அந்த லுக்கை பார்க்குற நேரமே அடுத்து ஏதோ சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது கிளீனாக தெரியுது. கண்டிப்பாக படத்தில் இந்த சீனுக்கு அப்புறம் ஒரு வெறித்தனமான ஃபைட் இருக்க போகுது அப்படின்றதும் தெரியுது. அண்ட் ஆல்சோ படத்தில் இது ரொம்பவே முக்கியமான சீன் அப்படின்றதும் தெரியுது. அண்ட் மேலும் இந்த 3 போஸ்டரை ஒன்றா வச்சு பார்க்குற நேரம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் போஸ்டர் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணத்தை மீன் பண்ணுது. செகண்ட் போஸ்டரை பார்த்தீங்கன்னா தேடுதலை மீன் பண்ணுது. தேர்ட் போஸ்டரை பார்த்தீங்கன்னா ஹண்டிங்கை மீன் பண்ணுது. ஸோ இந்த 3 போஸ்டர்ஸை வச்சு பார்க்குற நேரம் படம் வந்து 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தோட ஸ்டோரியோட தழுவல் மாதிரி தான் இருக்கு. படத்தில் நடக்கிற ஸ்டோரி எல்லாமே ஒரு நாளில் நடந்த இன்சிடெண்ட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ போஸ்டர்ஸை பார்க்குற நேரமே ஏகே சார் வந்து ஒரே கெட்டப்பில் தான் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நடக்க போகிற சம்பவம் வந்து ஒரு நாளில் நடந்த சம்பவமாக தான் இருக்க போகுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து ஏகே ஸ்டைலில் தான் இருக்கும். வெள்ளைக்காரங்களோட மேக்கிங் வேற, நம்ம ஊரில் எடுக்கிற மேக்கிங் வேற. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி வந்து நம்மளோட ஊரில் ஒரு வேற லெவல் ஹிட்டான படமாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ மகிழ் திருமணி வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எடுப்பார் அவரோட படத்தில். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஏகே சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு வெறித்தனமான ட்ரீட் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ ஏகே சார் ஃபேன்ஸ் ஆல் கெட் ரெடி நண்பாஸ். வெறித்தனமான படம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. ஓவரா பில்டப் போடுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வேற லெவலில் இருக்க போகுது படம். லேட்டாக வந்தாலும் ஏகே சார் வந்து லேட்டஸ்ட்டாக வர போகிறாரு. ஸோ நீங்கள் இந்த செகண்ட் லுக் போஸ்டர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏகே சார் பிளட்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.